அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சரிமிலா ரெசிபிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இறால் உருண்டை குழம்பு. இறால் உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இறால் உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு நான் இறாலை 1/2 கிலோ எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இப்போ எல்லா இறாவும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ அரைச்சிட்டு வந்த இறால் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1/2 கிலோ இறால் அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்லா நைஸாக அரைஞ்சிடுச்சு. தண்ணியே ஊற்றாமல் நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா மல்லி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக இறாலில் சேர்க்குறதுக்கு கொஞ்சமாக வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இறாலில் வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க. சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்குங்க. இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்குங்க. சேர்த்து கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லா மசாலாவோட சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்குங்க. இப்போ நல்லா பிரட்டி விட்டாச்சு. இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த 4 முட்டையும் ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம முட்டையை பொரித்து நம்ம பிரட்டி வச்சுருந்தா இறாலில் சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ ஒரு தவாவை ஹீட் பண்ணிக்கலாம். தவா ஹீட் ஆனோடனே 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ முட்டையை நல்லா பெருசாக ஊற்றி நல்லா பிரட்டி விட்டு பொரிச்சு கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ நல்லா கிண்டி விட போகிறேன். நல்லா கிண்டி விட்டு நம்ம இறாலில் சேர்த்துக்கலாம். இப்போ முட்டை ஊற்றுனதுக்கப்புறம் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பிரட்டி விட்டுக்குங்க. உடனே கலர்னாங்கன்னா உங்களுக்கு கொழப்பாக இருக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டு முட்டையை பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ முட்டைலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடுவோம். இப்போ பரட்டி வச்சிருந்த இறாலில் வந்து நம்ம இந்த முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ சூடாக இருக்கிறதால நான் ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன்.
சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ கையை வச்சு நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ முட்டையெல்லாம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. இந்த குழம்புக்கு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 3 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 3 வெங்காயத்தை சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ பழுத்த தக்காளியை 2 தக்காளி சேர்த்துக்குங்க. இப்போ 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளியை நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. நான் சின்ன ஸ்பூன் சேர்க்குறதால 1 ஸ்பூன் சொல்கிறேன். நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். எல்லா மசாலா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தேங்காவை நல்லா பால் எடுத்து கெட்டியான பால் எடுத்து ஒரு 2.5 கப் அளவுக்கு நான் பால் சேர்க்குறேன். இதுக்கு வந்து தேங்காய் பால் மட்டும்தான் சேர்க்கணும், தேங்காய் சேர்க்கக்கூடாது. தேங்காவை அரைச்சி சேர்க்காமல் தேங்காய் பாலாக சேருங்க, அப்போ தான் ருசியாக இருக்கும். இப்போ 2.5 கப் அளவுக்கு நான் பால் சேர்த்துட்டேன். இப்போ ஒரு பெரிய ஸ்பூனில் மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்குங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ வந்து இறாலை நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் கொஞ்சமாக எடுத்து ஒரு உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ உருண்டையை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு, நல்லா கிளறி விட்டுக்குங்க.
ஃப்ளேமை சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒரு உருண்டையாக சேர்த்துக்கலாம். நீங்கள் அப்படியே உருண்டையை உருண்டை பிடிக்காமல் அப்படியே கிள்ளி கூட சேர்த்துக்கலாம். நான் உருண்டையாக பிடிச்சிட்டேன். இப்போ எல்லா ஒரு உருண்டையும் ஒரு பக்கமாக சேர்த்துருங்க. ஃப்ளேமை சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு உருண்டை சேர்த்தா தான் உங்களுக்கு உருண்டை நல்லா உடையாமல் இருக்கும். இப்போ எல்லா உருண்டையுமே சேர்த்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வந்துருச்சு. பாருங்கள், நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். ஒரு உருண்டை கூட உடையாமல் வந்திருக்கு பாருங்கள். குழம்பு தண்ணியாகவும் இருக்காமல் நல்லா கெட்டியான பதத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா ருசியாக இருக்கும். எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இறால் உருண்டை குழம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சரிமிலா ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போலாம் ஒரு வீடியோ போடுறோமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளில் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.